சிங்களவர்களாலே கிழித்தெறியப்பட்டது. பௌத்த பிட்சுக்கள் போர்க்கொடி உயர்த்தினார்கள். ஜெயவர்தனே கண்டி வரையிலே யாத்திரையே போன இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து 57, 65 இந்த ஒப்பந்தங்கள் முடிகிற இந்த காலகட்டத்தில் நிலைமை வேகமாக மாறிக்கொண்டே வருகிறது. தங்களுடைய உரிமைகளை போராடி பெற வேண்டும் என்று கருதுகிற காலத்தில் அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. போலீசாரின் அடக்குமுறை முதலில் தடியடி பிரயோகத்தில் இருந்து துப்பாக்கி சூடு வரையிலே வந்து இருக்கிறது. இந்த சூழலில் இனி இணைந்து வாழ முடியாத என்ற நிலையில் 1972 இலங்கை குடியரசாகிறது. ஆங்கிலேய கவர்னர் வெளியேறுகிறார். அரசியல் நிர்ணய சபை ஒன்றும் தேர்ந்தெடுத்து உருவாக்கப்பட்டதல்ல. இந்த சூழலில் 1972 அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தந்தை செல்வா அவர்கள் அதுவரை ஏற்பட்ட அனுபவத்தை வைத்து சொல்கிறார். தமிழர்கள் அடிமை இனமாக வாழ்வதா அல்லது சுதந்திர மானமும் உரிமையும் உள்ள மக்களாக வாழ்வதா? இதுதான் எங்கள் முன்னால் இருக்கிற கேள்வி. ஏனெனில் ஆங்கிலேயர்கள் வெளியேறியதற்கு பிறகு சிங்கள இனம் ஆக்கிரமிப்பு இனமாகவும் நாங்கள் அடிமை இனமாகவும் ஆக்கப்பட்டு விட்டோம். எனவே நாங்கள் அடிமை இனமா அல்லது சுதந்திரம் உள்ள மனிதர்களாக வாழ்வதா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். ஜனநாயகம் பேசுகிற நண்பர்களுக்கு சொல்லுகிறேன், எது ஜனநாயகம்? மக்கள் தீர்மானிக்கட்டும் என்று அவர் சொல்கிறார். பொதுமக்களுடைய கருத்து என்ன என்பதை அறிவோம் என்று சொல்கிறார். தனி ஈழத்துக்கு ஆதரவு கிடையாது தமிழர்களிடத்தில். இலங்கை ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்கள் நிலைப்பாட்டை தமிழர்கள் ஆதரிக்கிறார்கள் என்று சிங்கள அரசு சொல்லுகிறதே, இது உண்மையா, நான் சொல்வது உண்மையா என்று தெரிந்து கொள்ள நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன். காங்கேசன்துறை இடைத்தேர்தல் வருகிறது, நான் போட்டியிடுகிறேன். சுதந்திர தமிழ் மக்கள் சுதந்திரம் உள்ளவர்களாக தனி நாடு அமைத்து வாழ்கின்றவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தை தனி தமிழ் ஈழம் தனி நாடு என்ற